காட்டு நடுவுல 2 வீடுகள் இருந்துச்சு. அதுல ஒரு வீட்டுல ட்வீட்டி கிளியும் தன் கணவனும் ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. இன்னொரு வீட்டுல ஒரு குருவி குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு. இதே 2 பறவை குடும்பங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்துமையாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ட்வீட்டி கிளியும் அந்த குருவியும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையோரம் போனாங்க. ரொம்ப தாகமா இருந்த 2 பறவைகளும் தண்ணி குடிக்கும்போது யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. சிச்சு, என்னோட குழந்தை, யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க, என்னோட குழந்தைய காப்பாத்துங்க, யாராச்சும் வாங்க. அந்த சத்தம் கேக்குதா? யாரோ அழுகிற மாதிரி இருக்கு. ஆமா ட்வீட்டி, எனக்கும் கேக்குது. அது அந்த பக்கத்திலேருந்து தான் வருது. பா, யாருக்கும் உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன ட்வீட்டி, நம்ம வேலை முடிஞ்சதும் வா வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல, நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். இப்பவே அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் சத்தம் வர திசையை நோக்கி போனாங்க. என்னாச்சு மரமே, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நேத்து பெஞ்ச பலமான மழையில குழந்தை வேரோட கீழே விழுந்துடுச்சு. தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் உங்க குழந்தைய நட்டு வச்சிடுறேன். ஏய் ட்வீட்டி, உனக்கு என்ன ஆச்சு? குழந்தைய பாத்தியா? அது உடம்பு ஃபுல்லா முள்ளா இருக்குது. எடுத்து மண்ணுல நட்டா நம்மோட கைகள் அடிபடும். அதோட அம்மா அழுகுறாங்களே, பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இது சின்ன உதவி தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். அப்படின்னா நீயே செய். என்னால முடியாதுப்பா, என்னால என் கைகளை காயப்படுத்திக்க முடியாது. சரி, அப்படின்னா நானே முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அப்படின்னா நீயே இந்த செடியை நட்டு வை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன அந்த குருவி தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ட்வீட்டி கிளியோ அந்த எலுமிச்சை மரத்தோட குழந்தைய நேரா நிக்க வைக்க முயற்சி செஞ்சது. ஆனா அந்த செடியில நிறைய முட்கள் இருந்ததுனால ட்வீட்டி கையில நிறைய முட்கள் குத்தி விட்டுச்சு. இந்த செடியில நிறைய முட்கள் இருக்கு, என்னால தனியா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். கிளி, தயவு செஞ்சு போயிடாத. நீ போயிட்டனா என் குழந்தைய இறந்து போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை நட்டாகணும். மரமே, நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட கணவரை கூட்டிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து இது சுலபமா நட்டுருவோம். குருவி, சீக்கிரமா வந்துடு, நீ வர்றதுக்காக காத்துட்டு இருப்பேன். ட்வீட்டிலியோ தன் கணவனை கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக ரொம்ப வேகமா தன்னோட வீட்டுக்கு நோக்கி பறந்து போச்சு. ட்வீட்டி, நீ எங்க போயிருந்த? உன் கையில ஏன் அடிபட்டிருக்கு? தன் கணவன் கேட்டதுமே ட்வீட்டி கிளி அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லிச்சு. அந்த எலுமிச்சை மரம் ரொம்ப பாவம், அது அழுதுட்டு இருக்கு. நம்ம எப்படியாச்சும் அதோட குழந்தைய நம்ம மண்ணுல நட்டாகணும். கொஞ்ச நேரம் யோசிச்ச ட்வீட்டியோட கணவர் ட்வீட்டி கிளிட்ட இப்படி சொல்லிச்சு. சரி ட்வீட்டி, நம்ம 2 பேரும் போய் அந்த சின்ன மரத்தை நட்டுட்டு வருவோம். முள்ளு இல்லாத இடத்துல பிடிச்சி மரத்தை நட்டா நம்ம கைகளும் எந்த காயங்களும் வராது. அம்மா அம்மா, நானும் உங்க கூட வரேன். நானும் அப்பாவும் உடனே போயிட்டு வந்துடுறோம். நீ வீட்டிலேயே பத்திரமா இருமா. இல்ல வேண்டாம் ட்வீட்டி, குழந்தை கூட கூட்டிட்டு போவோம். அப்பத்தான் அவளுக்கும் மரங்களோட முக்கியத்துவம் தெரியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை மண்ணுல நட்டாங்க. வேர் உறுதிப்படுத்துறதுக்காக வேர்ல நிறைய மண்ணையும் போட்டாங்க. ட்வீட்டி கிளி குழந்தையோ தண்ணியை எடுத்துட்டு வந்து சின்ன செடிக்கு தண்ணி ஊத்துச்சு. அதை பார்த்த அம்மா எலுமிச்சை மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மரமே, உங்களை சிரிச்ச முகத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நாங்க இப்ப எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். கிளிகளா, உங்க 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு கைமாறா நான் உங்களுக்கு சின்ன பரிசு தரலான்னு இருக்கேன். நான் ஒரு மந்திர மரம், எனக்கு சில சக்திகள் இருக்கு. நீங்க என்கிட்ட இருந்து 2 எலுமிச்சை பழங்களை பறிச்சுட்டு போங்க. உங்க வீட்டுல இருக்கிற பானையில போட்டு மூடி வைங்க. மறுநாள் காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் திறந்து பாருங்க. என்னோட பரிசு என்னன்னு அப்ப உங்களுக்கு தெரியும். இனி எலுமிச்சை மரம் சொன்னதுமே ட்வீட்டி கிளியும் அதன் கணவரும்
2 எலுமிச்சை பழங்களை பறிச்சிட்டு பறந்து போனாங்க. மரம் சொன்ன மாதிரியே 2 எலுமிச்சை பழங்களை பானையில போட்டு மூடி வச்சாங்க. இரவு நேரம் வந்ததும் அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா தூங்குனாங்க. மறுநாள் பொழுதும் விடிஞ்சிருச்சு. அம்மா அம்மா, இந்த பானையை திறந்து பாருங்க, எலுமிச்சை மரம் சொன்ன அந்த பரிசு என்னவா இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு குழந்தை சொன்னதுமே அதை திறந்து பார்த்தாங்க. அந்த பரிசு பார்த்ததுமே அந்த 3 குருவிகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பானை முழுவதும் நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. இவ்வளவு தங்க காசுகள் வச்சு நம்ம என்ன செய்யறது? எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, நம்ம காட்டுல கஷ்டப்படுற பறவைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியே செய்வோம். மீதி பொற்காசுகளை நம்மோட பொண்ணு எதிர்காலத்துக்கு வச்சுக்கலாம். இது நல்ல யோசனை ட்வீட்டி, நம்ம அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்ன ட்வீட்டியும் காட்டுல வயசான பறவைகளுக்கு கஷ்டப்படுற பறவைகளுக்கும் தன்னால முடிஞ்ச உதவியே செய்தது. தான் கிட்ட உள்ள காசுகளை வச்சு ஒரு பெரிய மர வீட்டையும் கட்டிச்சு. ஒரு கிளியோட குழந்தை வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அந்த குருவிங்க அந்த குழந்தைகிட்ட இப்படி கேட்டுச்சு. ஏய், இங்க வா. ஆமா, இந்த வண்டி ஏது உனக்கு? எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, உங்க அம்மாக்கு இவ்வளோ காசு எங்கேருந்து வந்துச்சு? எங்க அம்மா 2 எலுமிச்சை பழங்களை பானையில போட்டு மூடி வச்சாங்க. மறுநாள் திறந்து பார்க்கும்போது அதுல நிறைய காசு இருந்துச்சு. இதுமே அந்த குருவி குடும்பம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எலுமிச்சை பழங்கள் பறிச்சு பானையில வச்சு மூடி வச்சா நிறைய காசு கிடைக்குமா? நீ என்ன சொல்ற? இதெல்லாமா நீ நம்புற? அந்த ட்வீட்டி கிளி இப்படி செஞ்சுதான் இவ்வளோ வசதியா இருக்கு. வாங்க, நம்ம 2 பேரும் போய் எலுமிச்சை பழங்களை பறிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன 2 குருவிகளும் வேகமா எலுமிச்சை மரம் இருக்கிற இடத்த நோக்கி போன. வாங்க குருவிகளா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எலுமிச்சை மரமே, உங்ககிட்ட 2 எலுமிச்சை பழங்கள் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏன் குருவிகளா, நீங்க எப்போதுமே சொல்லுவீங்க நீ எதுக்கும் பயனில்லாத மரம்னு. திடீர்னு என் மேல என்ன ஆர்வம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்க பழங்கள் எடுத்து வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் கொண்டு போறோம். சரி, நான் உங்களுக்கு பழங்களை தரேன். அதுக்கு பதிலாக எனக்கும் குழந்தைக்கும் நதியிலிருந்து தண்ணி கொண்டு ஊத்துங்க. எலுமிச்சை மரமே, எங்களால் இப்ப முடியாது, இன்னைக்கு வந்து தண்ணி ஊத்துறோம் அப்படின்னு சொன்ன 2 குருவிகளும் அந்த மரத்திலேருந்து எலுமிச்சை பழங்களை பறிச்சிட்டு ரொம்ப வேகமா தங்களோட வீட்டுக்கு போனாங்க. ஒரு பானையை எடுத்துட்டு வந்துச்சு. 2 எலுமிச்சை பழங்களையும் போட்டுச்சு. அப்படி இரவு நேரம் ஆச்சு. அவங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல. என்னால காத்துட்டு இருக்கவே முடியல, இந்த பானையிலேருந்து எப்ப பொற்காசுகள் வரும்னு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெளிச்சம் வந்துடும், அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் சூரிய உதயமும் வந்துச்சு. ரொம்ப ஆர்வத்தோட அந்த பானையை திறந்து பார்த்தாங்க. உடனே அதுக்கு உள்ளேந்து ஒரு எலுமிச்சை பழம் வெளியில வந்துச்சு. இதை பார்த்த 2 குருவிகளும் எதுவுமே புரியாம நின்னாங்க. என்ன, பொற்காசுகள் வராம எலுமிச்சை பழம் வருதுன்னு பாக்குறீங்களா? பொற்காசுகள்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு தான். உங்களை மாதிரி அடுத்தவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதவங்களுக்கு எந்த பொற்காசுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழம் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்பத்தான் அந்த 2 குருவிகளுக்கும் தான் செய்த தவறு புரிஞ்சுது. அன்னையிலேருந்து தன்னால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்னு முடிவு எடுத்தாங்க.